ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டெக்கோரா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்லா சக்ஸஸ் அப்படின்னா என்ன, அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட ப்ரோஸ் என்ன, அதோட கான்ஸ் என்ன, இப்படி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்லா சக்ஸஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணது வந்து ட்ரிம்பிள்ன்ற கம்பெனிங்க. இதோட கரண்ட் வர்ஸ் வந்து 2024ங்க. இந்த 2024 இப்போ வந்து வருஷனுங்க. ஒரு வருஷத்துக்கும் ஒரு வருஷன் விடுவாங்க. டிக்லா சாஃப்ட்வேரை பீம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பீம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இந்த சாஃப்ட்வேர் ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் டீலிங் பண்ணுறதுக்கும், கான்க்ரீட் டீலிங் பண்ணுறதுக்கும், ரீபார் டீலிங் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் மெயினாக யூஸ் ஆகுது. இதை தாண்டியும் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுவாங்க, பட் இதுதான் இதோட மெயினான டாஸ்க். இப்போ உங்களுக்கு ஸ்டீல் டீலிங்னா என்னன்னு டவுட் வந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த இந்த டெக்லா சாஃப்ட்வேர் கரியராக சூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டீல் டீலிங் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டெக்லாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டீல் டீலிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா டெக்லாவை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு டெக்லாவை பற்றி இன்னும் புரியும். ஸ்டீல் டீலிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கிடெக்சர் ட்ராயிங்கும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கும் இன்புட்டாக வச்சுக்கிட்டு அதை டெக்லாவில் 3D மாடலாக மாடல் பண்ணி அதை 2D ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பார் டிராயிங், அசம்பிளி டிராயிங், எரெக்ஷன் டிராயிங் இந்த 3 டிராயிங்கை ஜென்ரேட் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேர் தாங்க ஸ்டீல் டீடைலிங். இந்த ப்ராசஸ் தாங்க டெக்லாவில் பண்ண முடியும். இதை பண்ணுறவர் வந்து ஸ்டீல் டீலருங்க. ஸோ ஸ்டீல்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா அடுத்த ஸ்லைட் பாருங்கள். அதில் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓனர் இருக்காரு. அவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஒரு பில்டரை போய் பார்ப்போம். அது மாதிரி தாங்க இதுவும். இது வந்து ஒரு ஜென்ரல் கான்ட்ராக்ட்னு ஒருத்தர் போய் பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், ஜென்ரல் கான்ட்ராக்டர் பார்க்கும்போது அவர்கிட்ட யார் இருப்பாங்க, அவர்கிட்ட ஆர்கிடெக்ட் ஆல்ரெடி இருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருப்பாங்க, பைப் இன்ஜினியர் இருப்பாங்க. எல்லாருமே அவர்கிட்ட இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிராண்டாக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஜென்ரல் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓனர் கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எத்தனை ரூம்ஸ் வேணும், எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணும், எல்லா ரெக்குவயர்மெண்ட்டையும் டீட்டெயிலாக கேட்டு ஒரு இன்புட்டாக வாங்கிப்பாங்க. அந்த இன்புட்டை கொண்டு போய் ஆர்கிடெக்ட்டையும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ட்டையும் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிராயிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த டிராயிங்கை ஓனர்கிட்ட கொடுத்து இந்த டிராயிங் ஓகேவான்னு ஒரு கேட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிப்பாங்க. அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த அப்ரூவல் வாங்கின டிராயிங்ஸை கொண்டு போய் இந்த ஜிசி என்ன பண்ணுவார்னா, இந்த ஆர்கிடெக்சர் டிராயிங், ஸ்ட்ரக்சர் டிராயிங் கொண்டு போய் இந்த ஸ்டீல் லீடர் கிட்ட கொடுப்பாரு. இந்த ஸ்டீல் லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கிடெக்சர் டிராயிங், ஸ்ட்ரக்சர் டிராயிங் அவர் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த டிராயிங் ரீட் பண்ணிட்டு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கண்ட்ரி இருக்குன்னா, யூஎஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஎஸ்ல ஏஏசி ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. ஏஏசி ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்தியானா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாரு. இது இல்லாமல் ஓஷா ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டிராயிங்ஸையும் ஸ்டடி பண்ணிட்டு இதை வச்சுட்டு டெக்லால 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எங்கெங்க ஸ்டீல் பீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீல் பீம், ஸ்டீல் காலம், எங்கெங்க ஃப்ளோர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் டிராயிங்கை பார்த்து டெக்லால மாடல் பண்ணுவாங்க. எங்க கான்கிரீட் காலம் வரும், எங்கெங்க ஸ்லாப்ஸ் வரும்ன்றத ஆர்கிடெக்சர் டிராயிங்கை பார்த்து பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் டெக்லால இன்டெப்த்தாக மாடல் பண்ணிடுவாருங்க. அக்யூரசி பக்காவாக இருக்குங்க. இதை மாடல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஜிசி கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கி பாருங்க. ஸோ இந்த மாடல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு அப்ரூவ் அந்த அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து அசம்பிளி டிராயிங்கும், பார் டிராயிங்கும், ஜிஏ டிராயிங்கும் கன்வெர்ட் பண்ணிடுவாருங்க. அது கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் தாங்க ஸ்டீல் டீலிங். இது தாங்க டெக்லால பண்ணுவாங்க. ஸோ இந்த இவர் அசம்பிளி டிராயிங்காக பார்ட் டிராயிங்காக கன்வெர்ட் பண்ண டிராயிங் யார் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரிகேட்டர் யூஸ் பண்ணுவாருங்க. அந்த ஃபேப்ரிகேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அசம்பிளி டிராயிங்கை பார்ட் டிராயிங்கை பார்த்துட்டு தேவையான பீமு, காலம் எல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேர் கேஸ் வருது, ஒரு ஹேண்டில் வருதுன்னா எல்லாமே இந்த அசம்பிளி டிராயிங்ஸை பார்த்து அவர் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுப்பாருங்க. இந்த ஃபேப்ரிகேட் பண்ண எல்லா டிராயிங்ஸுமே வந்து இந்த ஃபேப்ரிகேட் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து எரக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாருங்க. இந்த எரக்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்கை பார்த்து எந்த சைட்டில் எந்தெந்த லொக்கேஷனில் வருன்றத ஒரு லொக்கேஷனையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போல்ட்டிங் பண்ணுறத பண்ணிட்டு சைட் வெல்டிங் ஏதாவது இருந்தால் அதுவும் பண்ணி இந்த ஃபுல் மாடலையும் பண்ணி முடிச்சு வருங்க. இந்த ப்ராசஸ் தாங்க ஸ்டீல் டீலிங். இதாங்க டெக்லால பண்ண முடியும். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் புரியலன்னா கமெண்ட்ல உங்கள் டவுட்டை போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர்ஸ். டெக்லால என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன்று பை ஒன்றா பார்க்கலாங்க. டெக்லால என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, 3D மாடலிங். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, டெக்லால 3D மாடலிங் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் 3D மாடல் பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் டெக்லால வந்து ஒரு சர்க்கிள் பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னா கூட ஈஸியாக பண்ண முடியுங்க. பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்டேடியம் பண்ணுமா அதுவும் பண்ண முடியுங்க. ஸோ ஸ்கொயர் பிளாட்ஃபார்ம் பண்ணுமா அதுவும் பண்ண முடியும். ஸோ டெக்லால என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸும் மாடல் பண்ண முடியும். பட் என்ன ஒரு கேஸ்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் வேணுங்க அதுக்கு மாடல் பண்ணுறதுக்கு. அடுத்து என்னன்னா, இதை 2D டிராயிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ டெக்லால 3D மாடல் கன் பண்ணிட்டீங்கன்னா அதை 2D டிராயிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும். அது இதோட
மெயின் ஃபீச்சருங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் சப்போர்ட். டெக்லால ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் மெட்டீரியல் சப்போர்ட் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் ஒரு ஐ செக்ஷனை வந்து டபிள்யூன்னு சொல்லுவாங்க. அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதை ஐஎஸ்எம்பின்னு சொல்லுவாங்க, இல்லை யூசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் டெக்லால ஒர்க் பண்ண முடியுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்லால ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு என்வரன்மெண்ட் இருக்கும். அந்த என்வரன்மெண்ட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரிக்கு மெட்டீரியல் கொண்டு வந்து காட்டும். போல்ட் இருக்குன்னா போல்ட் எடுத்து வந்து காட்டுங்க. ஸோ அந்த மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணுறது டெக்லாவோட மெயின் அட்வான்டேஜுங்க. அடுத்து கொலாபரேஷன் என்னங்க? இப்போ டெக்லால அட் அ டைம் மல்டிபிள் யூசர் கூட ஒர்க் பண்ண முடியுங்க. உங்களோட பேண்ட் வித்தை பொறுத்து இந்த யூசர் ஒர்க் பண்ணுறது ஒர்க் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ ஒருத்தர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுற, இப்போ நான் இந்தியாவில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ஒர்க்கு சேவ் பண்ணிட்டாருன்னா, பாகிஸ்தானில் இருக்கிறவர் கூட அதை இன்னொரு சேவ் பண்ணி அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னு செக் பண்ண முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் ஒரே டைமில் ஒரே மாடல் அக்சஸ் பண்ண முடியுங்க. அது இதோட மெயின் ஃபீச்சருங்க. இன்டிகிரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்லா வந்து இப்போ நீங்கள் ஒரு 3D மாடல் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் ஒரு ஐஎஃப்சியாவோ டிடபிள்யூஜி ஃபைலாவோ டிஎக்ஸ்எஃப் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கன்வெர்ட் பண்ண ஃபைலை ஆட்டோகேடில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் டிஎக்ஸ்எஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, டிஎக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ணீங்க, இல்லை டிடபிள்யூஜி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோகேடில் வியூ பண்ணிக்கலாம். ஐஎஃப்சியை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அதை ரிவர்ட்டில் வியூ பண்ணலாம். இந்த ஐஎஃப்சியை கன்வெர்ட் பண்ண ஃபைலை எஸ்டிபி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அதை ப்ரோடியில் வியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் டெக்லாலேருந்து எடுக்கிற இன்புட்ஸை எங்கே வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அது இதோட மேஜர் ஃபீச்சருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அட்வான்ஸ் மாடலிங் கேப்பபிலிட்டி. நான் முன்ன முன்னாடியே சொன்ன டெக்லால என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ண முடியுங்க. ஸோ இதாங்க அட்வான்ஸ் கேப்பபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல் பண்ணலாம். ஸோ இதுவும் ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நான் இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் டெக்லால 1 mm வரைக்கும் உங்களால் ப்ரிசிஷன் கொண்டு வர முடியுங்க. யூஎஸ் ப்ராஜெக்ட்னா இன்ச்சஸில் 1/32 வரைக்குமே ப்ரிசிஷன் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தாங்க டெக்லாவை ஸ்டீல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன். டெக்லால நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரி காம்பனண்ட் கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளேட் இருக்குது, ஒரு 6 போல்ட் இருக்குது, நீங்கள் பிளேட் ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது, வெல்டு இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே ஒன்று பண்ணி அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அதை ஒரு கஸ்டம் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனில் சிங்கிள் பிக்கில் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ அது இதோட மேஜர் அட்வான்டேஜுங்க. ஸோ அதனால தான் அது இல்லாமல் இந்த டெக்லாவை புதுசாக வரவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுங்க. அது இன்டர்ஃபேஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் 2D டிராயிங் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் டெக்லா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. டெக்லாவில் வந்து நீங்கள் 3D மாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை 2D டிராயிங் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ண டிராயிங்க்கு நீ அப்படியே சொல்ல முடியாதுன்னா முடியாது. ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது, வெல் கொடுக்குறது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது, செக்ஷன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற வேலை இருக்கும். பட் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். பட் கொஞ்சம் மேனுவல் ஒர்க் இருக்குங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்தால் ப்ரோஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ப்ரோஸ் இருக்குனாவே கான்ஸ் இருக்கும். என்னென்ன கான்ஸ் இருக்குன்றதை வாங்க பார்த்துடலாம். இதில் மெயினான கான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் ரெக்வயர்டுங்க. இப்போ நீங்கள் டெக்லா வந்து ஃப்ரெஷராக ஒருத்தர் வராருன்னா அவரால் ஈஸியாக டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க டைம் எடுக்கும். அதுக்கு தாங்க இதோட இன்னொரு மெயின் கானாக எடுத்துக்கலாங்க அதை. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் காஸ்ட். டெக்லாவோட லைசன்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக மற்ற சாஃப்ட்வேரோட காஸ்ட் ரொம்ப கூடங்க. ஸோ அதனாலேயே டெக்லாவை நிறைய கம்பெனி வந்து 100 சாஃப்ட்வேர் வாங்குற இடத்துல 50 சாஃப்ட்வேர் வாங்குவாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் காஸ்ட்னாலேயே நிறைய கம்பெனி டெக்லாவை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரெக்குவயர்மெண்ட். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது சிம்பிளாக ஒரு i3 ப்ராசஸர்லையோ i5 ப்ராசஸர்லையோ யூஸ் பண்ண முடியாதுங்க. யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராசஸர் வந்து i7 ப்ராசஸர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மினிமம் ரேம் வந்து 16 GB ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதோட கம்மியான ரேமில் கூட யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லோனஸ் உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் ஹையர் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதாங்க இதோட மேஜர் கான். ஸோ டெக்லாவோட மேஜர் கான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட பேர் கார்த்திக். எனக்கு டெக்லாவில் 11+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் டெக்லாவில் இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, டெக்லாலேயே கரியர் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரோ இமெயிலையோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு நாங்கள் டெக்லா மட்டும் சொல்லித்தராமல் டெக்லா கூடவே ஸ்கில் டீடைலிங், ஏஐ ஸ்டாண்டர்ட், ஓஷா ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையும் ஆல் டுகெதராக சொல்லித்தருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் செஷனில் உங்களுக்கு நாங்கள் ஒரு மாடலுக்கு தருவோம். அந்த மாடலை நீங்கள் மாடல் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாடலை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்போம். இப்படி நாங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதுலேருந்து நிறைய கற்றுப்பீங்க. இப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டெக்லாவில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெக்கோரோ அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.